சோ அடுத்து நம்ம பாக்குறது குத்து விளக்கா? ஆமா. ஓகே. இதுதான் அந்த குட்டி மீனாட்சி விளக்கா? ஆமா. ஓகே. காமாட்சி விளக்கு, இது மீனாட்சி விளக்கு. உங்க வீட்டுக்கு எந்த விளக்கு வேணும், உங்க வீட்ல எந்த விளக்கு இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எல்லா சைஸுமே இருக்கு. ரேட் வந்து 200ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. வா, அழகா இருக்குல்ல? பிரிக்கலாமா? திரும்ப நீங்க பேக் பண்ணிக்கிறீங்களா? ஊஞ்சல் ஆடுறாரு அழகா பாருங்க. இது மலேசியா முருகன். மலேசிய முருகன் நீங்க நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. மலேசியன் முருகன் பெரிய டெம்பிள், படிக்கட்டு ஏறி போனா பாப்பீங்கல்ல, அவர் இங்க இருந்தே பார்க்கலாம் நீங்க. என் கைக்குள்ள பல 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 பலன்னு இருக்காங்க பாத்தீங்களா லக்ஷ்மி. ஆன்டிக்லயும் வரும். ஆன்டிக் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் நல்லா இருக்கும். ஆன்டிக் லைனும் கலெக்ஷன் நல்லா இருக்கும். ஓகே. எவ்வளவு மணி? எவ்வளவு மணி? குத்து விளக்கு இங்க பாருங்க, எத்தனை சைஸ் இப்படி குத்தெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்பிளேல மட்டும் இருக்கிறது. இது இல்லாம குடோன் மேல இருக்கு. இது வந்து எவ்வளவு இந்த சொல்லுங்க? அது ஒரு பீஸ் 13 ரூபா வரும். 13 ரூபாய் தானா? இந்த உருண்டைக்குள்ள இருக்குது மண்ணா இருக்கலாம். ஆமா, மண்ணு வரும், பியூரும் வரும். நம்மகிட்ட மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பியூர் தான் இருக்கும். ஓ, ரேட் என்ன வரும் இது? இது 8200 வரும். 8200. அம்மா என்ன வெயிட் பாக்குற மாதிரி இல்லைங்க. லக்ஷ்மி கொஞ்சம் வெயிட் தான், பணம் அவ்வளவு வரும்ல. அவங்க வராகி அம்மன். வராகி வாசம் முடிஞ்சு பஞ்சமி திதிக்கு ஃபேமஸா? என்ன பேர் சொன்னீங்க அவங்க? வராகி அம்மன். வராகி அம்மன். ஜாயிண்ட் வராது. உள்ளுக்கு வந்து நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நியூ மாடல் இருக்கு. ஓல்டு மாடல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் வருமா? அதான் கலர் போட்டு காட்டிருக்காங்க. எல்லாருமே இதான் இப்ப கல்யாணத்துக்குள்ள தான் குடுக்குறாங்களா? சீருக்கு தான் குடுக்குறாங்க. செய்முறைக்கு அந்த மாதிரி குடுக்குறாங்கல்ல. இப்படி வச்சு கொண்டு போவாங்களா ஊர் ஆளுங்க எல்லாம்? சைஸ் நான் பண்ணுவேன். இதுல சவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம மதுரையில் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி மெட்டல்ஸ்க்குன்னு வந்திருக்கோம். இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் என்னை சுற்றி இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது என்ன ஏது, என்ன ரேட்டு, எவ்வளோ வெயிட்டு, இதெல்லாம் தெரியணுனாக்கா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரலும் பாருங்கள். அப்போ தான் எத்தனை மாடல், என்னென்ன வெரைட்டி நான் காட்ட போகிறோம் உங்களுக்கு தெரியும். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ வித் ஆஃபர்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் உங்களில் நிறைய பேர் திருட்டுத்தனமாக வீடியோ பார்க்குறீங்க, அது பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் ஒரு இடமா போய் உங்களுக்காக கொண்டு வரதா இருக்கிறோம். அண்ட் உங்களில் வந்து இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அக்கா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்களோ எனக்கு வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் எங்ககிட்ட இருந்து வேணுன்றதும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம், சரிங்களா? அண்ட் உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படி வச்சிருப்பீங்களா, அதுல எங்களையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. பல 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 பலன்னு இருக்காங்க பாத்தீங்களா லக்ஷ்மி. ஆன்டிக்லயும் வரும். ஆன்டிக் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் நல்லா இருக்கும். ஆன்டிக் லைனும் கலெக்ஷன் நல்லா இருக்கும். ஓகே, கலெக்ஷன் நிறைய இருக்கு.
அது அந்த பக்கம் இருக்குது ஆன்டிக்கா? எல்லாமே ஆன்டிக் தான். மேக்ஸிமம் வந்து ஆன்டிக் தான் வச்சுக்கிறோம், Antique தான். சாதா வச்சுக்கிற மாட்டோம். சாந்தா வச்சுக்க மாட்டீங்க. இது வருஷம் ரேட்டு கொடுமா? ஆமா, ஆ? அப்பப்ப ரேட் மாறிட்டே இருக்கும். சரி, இப்போ சம்டைம் சேல் பண்றதா இருந்தா நீங்க சேல் எடுத்துப்பீங்களா? சேல்ஸ் பண்றது பண்ணிக்கிறோம். இல்ல இப்ப இது கொண்டு போயிட்டாங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு விற்கணும்னு நினைக்கிறாங்க, மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் எக்ஸ்சேஞ்ச் தான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப என்ன ரேட்டுக்கு எடுப்பீங்க அது? அப்போ வந்து இன்னைக்கு என்ன ரேட்? இன்னைக்கு வந்து பழசு வந்து கிலோ 500 ரூபா, கிலோ 450ல இருந்து 550 வரைக்கும் இருக்கு. ஓகே, அது உங்களுக்கு அதான் தெரிஞ்சு. கேஜி. ஓகே. எவ்வளவு மணி? மணியில குட்டி மணி, ஹேங்கிங் மணி எடுத்திருக்கேன் நானு. எவ்வளவு இது வந்து 650 ரூபா வரும். 650. ஓகே. இது நம்ம பூஜை ரூம்ல வெளிய இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கலாம். இல்ல நிறைய பேர் வீட்ல இப்போ ஸ்டைலிஷ் என்ன பண்ணிட்டாங்க, காலிங் பெல்லுக்கு இதுதான் வைக்கிறாங்க, கணிங் அடிக்க வைக்கிறாங்க. இதுக்கு வேணாலும் அவங்க விருப்பம் தானே. இல்ல சைஸ் சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸுமே அங்க மணி பெருசு இருக்கு பாத்தீங்களா, ஹேங்கிங் மேல இருக்கு பாருங்க. மணிலயும் நிறைய ஐட்டம் இருக்கு. குத்து விளக்கு இங்க பாருங்க, எத்தனை சைஸ் இப்படி குத்தெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்பிளேல மட்டும் இருக்கிறது, இது இல்லாம குடோன் மேல இருக்கு. இது வந்து உங்களுக்கு கம்மி தான். அது என்னது? கால் சலங்க. கால் சலங்க தானே? இல்ல இவங்களுக்கு போடுவாங்க, அது கால் போடுற கால் சலங்க. எவ்வளவு இந்த சலங்க? அது ஒரு பீஸ் 13 ரூபா வரும். 13 ரூபாய் தானா? ஒரு பீஸ் 1 தானே? அதுனா 13 தானே? ஆமா. ஓ 13. ஏது இந்த ஒரு முத்தா? ஆமா. ஓ இந்த ஒரு முத்து. நான் என்ன நினைச்சது தெரியுமா, ஒரு கொத்து. நீங்க சொல்ற ஒரு முத்து, நான் சொல்ற ஒரு கொத்து. அதனாலதான் அவ்வளவு ஐடி கேட்டேன், 13 ரூபாவா கேட்டேன். இல்ல அதாவது இந்த ஒரு முத்து உங்களுக்கு 13 ரூபாய். இந்த மொத்த ஜல வேணா அதுக்கு நீங்க வந்து இன்ட்டு போட்டுக்கீங்க எவ்வளவு. ஓகே. இது மாடல் வந்து கம்மியா தான் இருக்கு. இப்ப வந்து இதுல வந்து பியூர் வரும், உள்ளுக்கு வந்து இது மண் வச்சு வரும். மண் வச்சுதான்? ஆமா, உள்ளுக்கு மண் இருக்கும் குத்து விளக்குல. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்மட்ட வந்து பியூர் விளக்கு தான். அப்ப இத ரிமூவ் பண்ணும்போது மண் வேந்துருமா? மண் வந்து இந்த உள்ள அளவுல இருக்கும். இது உள்ள இருக்குமா? இப்ப ரிமூவ் பண்றதும்போது இந்த இடத்துல திறக்க மாட்டோம்ல, இந்த கட்டு இருக்கிறத தான் திறப்போம். இங்க ஒரு கட்டு வரும், இங்க ஒரு கட்டிங் வரும், இங்க ஒரு கட்டிங் வரும், கீழ ஒரு கட்டிங் வரும். ஓகே. ஆனா இந்த உருண்டைக்குள்ள இருக்குது மண்ணா இருக்கலாம். ஆமா, மண்ணு வரும், பியூரும் வரும். நம்மட்ட மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பியூர் தான் இருக்கும். ஓ ரெண்டுமே இருக்குன்றீங்க? ரெண்டு ஐட்டமும் இருக்கு. அதான் ரேட். அப்ப நாங்க காமன் பப்ளிக் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுல மண் இருக்குமா? நாங்க கழட்டி காமிச்சிரோம். காட்டுவீங்க. ஓகே. டிஃபரண்ட் நாங்க காமிச்சிரோம். அதான் ஒரிஜினல்னாக்கா அதுல மண் இருக்காது, அது நீங்க கேட்க எல்லாமே வெங்கலம் தான். முதல்ல பழைய மாடல் பாத்தீங்கன்னா மண்ணு வச்சுதான் தயாரிப்பாங்க. இப்போ வந்து நம்ம வெங்கலத்திலே ஃபுல் வெங்கலம். சோ இது என்னது 3 அடியா? நம்ம 3 ஃபீட் வரும். இது எவ்வளவு ரேட் ஆகும்? இது கேஜி ரேட் தான் உங்களுக்கு. இது கேஜி. அப்ப ஒரு கேஜி எவ்வளவு இது? இது வந்து 950ல இருந்து 1250 வரைக்கும் இருக்கு. அத நான் சொன்னேன்ல, அந்த மண்ணு அந்த இதுல டிஃபரண்ட் மாறும். இந்த பெருசு என்ன ஹைட்? இது 5 ஃபீட் வரும். 5 ஃபீட்டா? 5 ஃபீட் கூட வரும். பெருசு. பெரிய வீட்டு உங்களது 6 அடியில வேணாலும் இருக்கு, குட்டியில வேணாலும் இருக்கு. ஸோ இங்க ஏகப்பட்ட ரேஞ்சில் அண்ட் ஏகப்பட்ட சைஸ்ல இருக்கு. அண்ட் இங்க இருக்கிறது இவங்கெல்லாம் பெரிய பெரிய சிலைகளா இருக்குல்ல. கொஞ்சம் இந்த சிலைகள் என்ன ரேட் வருது, எப்படி வருது? இப்போ நீங்க பார்த்தது அங்கிட்டு பார்த்ததெல்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோயிலுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போவோம். ஓ இது கோயில் கொண்டு போறதா? வீட்டுல வைக்க மாட்டாங்களா? மேக்ஸிமம் வைக்கலாம். ஆனா வைக்க மாட்டோம். ரெகுலரா மெயின்டைன் பண்ணணும். அந்த பூஜை புனஸ்காரம் அத நாளுக்கு அத நேரத்துக்கு பண்றது பண்ணணும். ஓகே. சோ இதெல்லாம் என்ன ரேட் வரும்? லட்சுமி தானே? ஆமா, இது லட்சுமி. என்ன ரேட் வரும் இது? இவங்க சரஸ்வதியா? இவங்க சரஸ்வதி. வீணை இருக்கறனால நமக்கு ஆயுத பூஜை டைம்ல சரஸ்வதி பூஜைக்கு லீவ் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். எனக்கு அவ்வளோ பேர்லாம் தெரியாது. ஸோ அதனால இவங்க சரஸ்வதி. இது பாபா, சாய் பாபா. இவர் சிவன். இங்க பார்த்தா தெரியும், சிவன் கூட அழகா இருக்காரு, கழுத்துல பாம்பெல்லாம் வச்சு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ரேட் என்ன வரும் இது? இது 8200 வரும். 8200. அம்மா என்ன வெயிட் பாக்குற மாதிரி இல்லைங்க. லக்ஷ்மி கொஞ்சம் வெயிட் தான், பணம் அவ்வளவு வரும்ல, வெயிட்டா இருக்காங்க. 1800. அப்ப முருகன் மயிலோட இருக்கிறவரு ரொம்ப வெயிட்டா இருக்கும் போலங்க. இல்லையா? வெயிட் வரும். இதுல வெயிலு பக்கத்துல மயில ஃப்ரண்ட்ல இருந்து ரொம்ப அழகா இருக்கு, கிரீடம்லாம் வச்சு. இது வந்து எங்களுக்கு வந்து செட்ல உள்ளது. பள்ளி தெய்வானை எல்லாமே செட் ஆகும். தேவையான நம்ம காட்டவே இல்லையே.
தெய்வான நம்ம கேட்டா மேல இருந்து எடுத்து கொடுத்து மேல இருந்து தேவான பேர் கேள்விப்பட்டிருக்கு. நம்ம இந்த வீடியோல இது வரலாம் காட்டல, அதனால தான் கேட்டேன். தேவான வள்ளி தெய்வான செட் ஆகும். வள்ளி தேவான செட்டா வரும். ஓ இவங்க கூட வள்ளியும் வருவாங்க. வள்ளி கூட இன்னும் தேவான 3 பேர் இல்ல 2 பேர் வரும்ல ரைட் அண்ட் லெஃப்ட்ல. ஆமா 2 தாரம்ல. அவங்க வராகி அம்மன். வராகி நான் கேள்விப்பட்டது இல்ல. வராகி அம்மன் மேக்ஸிமம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இல்ல நான் பார்த்ததே இல்ல. ரீசன்ட் டைம் படத்துலயும் பார்த்த மாதிரி இல்ல. எந்த படத்துலயும் வராகி ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? அமாவாசை முடிஞ்சு பஞ்சமி திதிக்கு ஃபேமஸா? என்ன பேர் சொன்னீங்க அவங்க? வராகி அம்மன். அவங்க முகம் என்ன ஒரு மாதிரியா இருக்கு? என்ன மாதிரி இருக்கு முகம்? அது பண்ணி பேசுவோம். பண்ணியோட அந்த முகத்தோட கை எத்தனை இருக்கு பாருங்க. மடியோ பயங்கரமா இருக்கு. 8 கை பயங்கரமா இருக்கு. கையில இருக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு போகுது. சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு. வராகி அம்மன் வந்து இப்ப நிறைய வாங்குறாங்க. ஓ ரீசெண்டா தான் எல்லாருமே இது மாரியம்மன். இது படத்துல பார்த்தோம். இல்ல இவங்க இது காளி. காளிய பார்த்திருக்கோம் நிறைய படத்துல. இவங்க என்ன சொன்னீங்க? மாரியம்மன் படத்துலயும் பார்த்திருக்கோம். இவங்களதான் நான் பார்த்தது இல்ல, தெரியல எனக்கு. ஹனுமான் சஞ்சீவமான தூக்கிட்டு போறாரு. ஹனுமான் ஏதோ ஸ்கூல் டேஸ்ல கொஞ்சம் படிச்சதுனால கதை அடிச்சு விடுறேன் நானு. இல்லைன்னா எனக்கு பெப்பா தான். அங்க கிருஷ்ணன் இருக்காது பாருங்க அழகா. எல்லா ஸ்டாச்சுமே நம்மகிட்ட இருக்கு. கிருஷ்ணன் அழகா இருக்கு. இவர் பேர் என்ன? பெருமாள். பெரிய நாமம் போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, தெரியுதுங்களா வீடியோல? பெருமாள். ராதா கிருஷ்ணா ராதே ராதே. எங்க ராதே ராதே உள்ளையா? கிருஷ்ணர் ராதா கிருஷ்ணன் செட் வேணாலும் இருக்கா? அதுக்கு வச்சிடறேன். இது ஒன்னோட பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு. அனுமார் கூட குட்டி அனுமான் இருக்காரு. இது வந்து கவர்ல இல்ல, அதனால அழகா நான் கையில எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இது கவர்னால இந்த கலர் இருக்கு. கவர்ல இருந்து அந்த கலர் வேற. நான் எல்லா கவரும் பிரிச்சு காட்டினா வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். வாவ், யாரு சும்மா காட்டுறது? நான் அர்ஜுன் ஷோகேஸ்ல ஹோம் டெக்கோ இருக்கு. அது நான் என்ன வச்சேன், அர்ஜுன் கொண்டு போவார்ல மகாபாரதத்துல, அது நினைச்சேன் நான். இது மேக்ஸிமம் சும்மா ஷோகேஸ்காண்டி வீட்ல வச்சிருக்கிறது இல்ல. இது அப்படி கூட சொல்லிக்கலாம். ஐயப்பன் குட்டி ஐயப்பன் பிரிச்சு காட்டுவீங்களா? ஐயப்பன் நம்ம ஊர்ல, அதனால அதை மட்டும் காட்டணும் ஒரு ஆசை வந்துச்சு. ஐயப்பன் குட்டி ஐயப்பன். பெரிய ஐயப்பன் இருக்காரா? இதோட சின்னது இருக்கு, பெரிய சைஸும் வேணாலும் இருக்கு. ஓகே. சோ இது என்ன ரேட் இந்த ஐயப்பன்? இந்த ஐயப்பன் 1300. அழகா இருக்குல்ல? சூப்பர். இதோட ஸ்மால் சைஸ் வேணாலும் ஸ்மால் சைஸும் இருக்கு. அதாவது இங்க நிறைய இருக்கு. பார்க்க நேரம் உங்களுக்கு இருக்கா? இதுதான் என் கேள்வி. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டா அதுல 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டீங்க, அதுக்குள்ள காணாம போயிடுங்க. எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, ஃபுல்லா பார்த்தாதான் நான் வந்து எடுக்கிறதுலயும் ஒரு அர்த்தம். நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா நான் பாக்குறதுக்கு நான் கொண்டு வரல என்ன அர்த்தம் இருக்கு? அடுத்து என்ன? இதெல்லாம் கூட இதுதான் இல்ல? காப்பர் பானை. இது என்ன சைஸ் ரேட் வரும்? எப்படி ஒரு ரஃபா கொடுங்க. எல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு நேரம் வேண்டாம். இது வந்து இப்ப ஜாயிண்ட் வராது. உள்ளுக்கு வந்து நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நியூ மாடல் ஓல்டு மாடல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் வரும். அதான் கலர் போட்டு காட்டிருக்காங்க. ஜாயிண்ட் வருதுன்னு ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க. அவங்க அடையாளம் போட்டு கொடுத்துறாங்க. இது ஜாயிண்ட் வராத ஐட்டம். இது வந்து பீஸ் ரேட்டா வரும். அது வந்து கிளியர் ரேட்ல வரும். இது பீஸ் ரேட். அழகா இருக்கு. தம்ப்லைன் போட்டோ எடுத்துலாம். எவ்வளவு இது? 20 சைஸ் நம்பர். ஆமா. இது வந்து என்னது 7000 போட்டுருக்கு? என்னது இது? நம்பர் 1800 வரும். பயந்துட்டேன் நான். இது 1800 தான் வருதா? அழகா இருக்கு. கேஜி ரேட் வரும் 1200. அதுல என்ன வெயிட் வந்து நம்ம வந்து எப்படின்னா போய் சுடு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணனும். சரி, இது வந்து நம்ம பண்ண வேண்டாம். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடிலி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீசனிங் மாதிரி சுடுதண்ணில வச்சு process பண்ணி யூஸ் பண்ணனும். ஆமா. இதெல்லாம் குடிச்சா ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லது. குளிர்ச்சி. உடம்பு உஷ்ணம் தணிக்கும். அப்புறம் இது இந்த பக்கம் இருக்குறது இது வந்து பொங்கப்பானை. நம்ம முதல்ல இது வந்து பித்தளை. இது பித்தளை வந்து நம்ம கலாய் பூசி தான் யூஸ் பண்ண முடியும். இருக்குல்ல, அது வெங்கல வந்து நம்ம கலாய் பூசி தேவையில்ல. இது வந்து கலாய் பூசி தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி. கலாய் பூசி. அது கலாய்னா உள்ள ஏதாவது பூசுவாங்க. ஈயம் பூசி. இந்த ஈயம் பூசுவாங்க. இது இவங்களோட டெர்மினாலஜி, நமக்கு தெரியாது. வாவ், இது என்ன சம்கி மாதிரி மேல என்ன என் கையில படுது? அது வந்து டிசைனிங். ஓ, டிசைனா? வரி போட்டுருக்காங்கல்ல. இந்த வரி என்னோட கையில குத்துதேன்னு பார்த்தா அது ஒரு டிசைன். பாத்தீங்கன்னா குத்து குத்தா இருக்குது ஒரு டிசைன்.
இது எப்படி ரேட்டு? இது கிலோ ரேட் தான். கிலோ ரேட். சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் ரேட் வரும். பெரிய சைஸ் பெரிய எடுத்தீங்கன்னா பெரிய சைஸ் போகும்போது உங்களுக்கு கிலோ கணக்கு கிலோ கூட வரும். கிலோ அப்போ ரேட் என்ன? 850. 850. அண்டா குண்டா அது 750. அண்டா வந்து ரேட் கம்மியா வரும். அண்டா எங்க போலாம்? அண்டா முடிய போகுது வீடியோ. இதா இருக்கு அண்டா அண்டா எங்க? இது அண்டா. இது வந்து 750 தான் வரும் கிலோ. கிலோ இப்படிதான் சொல்லக்கூடாது. நான் மொத்தமா இது 750 தானே அப்படின்னு யோசிப்பேன். இது கிலோ அதான் சொல்றேன். இது கிலோக்கு 750 ரூபா. இது வந்து இப்போ உள்ள மாடல் ரீசெண்டா எல்லாருமே தான் இப்போ கல்யாணத்துக்குலாம் தான் கொடுக்குறாங்களா? சீருக்கு தான் கொடுக்குறாங்க. செய்முறைக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல. இப்படி வச்சு கொண்டு போவாங்களா ஊர் ஆளுங்கெல்லாம்? ஆமா. மதுரையில மேக்ஸிமம் நீங்க நிறைய பார்க்கலாம். மதுரையில பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒண்ணு கூட பார்க்கல அந்த மாதிரி. படத்துல ஆனா நிறைய பார்த்திருக்கேன். சோ இது எந்த ரேட் வருது சொன்னீங்க? இது கிலோ ரேட் தான். கிலோ தான். இதெல்லாம் இதுவா? இது சும்மா ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர் தான், ஒட்டு கிடையாது. ஒட்டு கிடையாது, ஸ்டிக்கர். ஓகே. அழகு பிச்சலாமா? பிச்சலாம். பிச்சலாம். ஓகே. ஆனா அது நம்ம குடுக்கும்போது பார்த்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்வையா இருக்கும். கல்யாண சீவரிசையில குடுக்கும்போது அதுக்கு அழகு நல்லா இருக்கும். அவர் ஸ்டில் வச்சாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க பாத்தீங்களா? உங்க ஊருக்காரங்க ஸ்டைல காட்டுங்க. இப்படி போவாங்க. அது நான் தலையில வச்சேன், அவர் தோல்ல வச்சாரு. நம்ம வச்ச விதம் சரியில்லை. சரி அண்டா இதான் முடிஞ்சிச்சுல. கவருக்குள்ள இருக்கனா அண்டா கலர் தெரியலன்னு சொல்லாதீங்க. இது பாருங்க கவருக்குள்ள இல்லாம காட்டுறேன். ஸ்டார்டிங் சைஸ் என்னது? இது வந்து 5 kgல இருந்து வரும். 5 kg. இது வந்து இந்த அண்டா பாத்தீங்கன்னா 11 கிலோ இருக்கு. 11 kg ஏஜ் இருக்கு பாத்தீங்களா? 11 கிலோ. 5 kgல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து வரும். 5 தான் சின்ன சைஸ். ஓகே. மேக்ஸिमम. ஓகே. சோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோமா? இதோ மணியா? இது பேரு கோயிலுக்கு கொடுக்குற மணிங்க. ஓகே. இந்த குட்டி எவ்வளவு ஆகுது? இது வந்து நம்ம கிலோ ரேட் தான். இதுலயே 2 ஐட்டம் வரும். எப்படி இருக்கு? மணி அடிக்கல சவுண்ட் ஏதாவது சொல்லுவீங்களா? எனக்கு அடிக்க தெரியலன்னு தெரியுதா? அவங்களுக்கு தான் பண்ண தெரியுது. கரெக்டா கட் பண்ணி நான் கத்துக்கிறேன். இருங்க. சைஸ் நான் பண்ணுவேன். இதுல சவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கனால வித்தியாசமா இருக்கு. இது குட்டியா இருக்கு. கவர் சுத்தி இருக்கனால டச்சாவல சவுண்ட் வரல. இதுலயுமே 2 ஐட்டம் வரும். என்ன ஏமாத்த கூடாது. ஓகே. 2 ஐட்டம். வெங்காயம் உள்ளக வந்து பாத்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இருக்கிறதுல உள்ளக வந்து இரும்பு இருக்கும். சோ இப்போ இது என்ன ரேட்? இது ரேட் கேஜி ரேட் மாறும். கேஜி. இது என்ன கேஜி வரும்? இது வந்து 3.5 கிலோ வரும். 3.5 கிலோ. ஸ்டார்டிங் ரேட் 1.5 கிலோல இருந்து இருக்கு. இப்போ கோயிலுக்குலாம் சொல்லும்போது ரேட் கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல கோயில் மேக்ஸிமம் நம்ம ரேட் கம்மியா தான் கொடுக்குறோம். கோயிலுக்குன்ற போது நம்ம ரேட் பேரம் பேசாவா பார்த்து பண்ணலாம். அதுக்கு தான் கேட்டேன். சரி. அந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா 650 வரும் கேஜி. இது வந்து 800 வரும். 800 வரும். சோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோமா? அவ்வளோ நீ ஸ்டீல் காப்பர் தான். ஸ்டீல் வந்து அவ்வளோவா இருக்கு. அது இவங்க கடையில் நிறையவே இருக்கு. வேணுன்றவங்க நேர்ல வாங்க. உங்களை வாட்ஸ்அப் காலிங் அந்த மாதிரி இருந்தா காட்டுவீங்களா? ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ கால் பண்றாங்க பண்ணிக்கலாம். என்ன ஐட்டம் சொன்னாங்கன்னா நம்ம போட்டோ வேணாலும் போட்டுக்கலாம், கொரியர் வேணாலும் பண்ணிக்கலாம். சூப்பர். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இது நான் காட்டினது உங்களுக்கு எல்லாம் வந்து பிராஸ் எல்லாம் தான் காட்டினேன் இல்லையா? இது இல்லாம உங்ககிட்ட இந்த பக்கம் இப்படியே திருப்புங்க. இந்த மாதிரி ஐட்டமும் நிறைய இருக்கு. இது வீடியோ இன்னும் ரொம்ப பெருசா போகும். இதை நான் நின்று எடுத்தேன்னா என்ன இங்க வண்டியை விட்டுட்டு வண்டி பாட்டு சென்னை போடு, நான் மதுரையிலே இருந்துட வேண்டியதான். சென்னைக்காரி அப்புறம் மதுரைக்காரி ஆக வேண்டியதா இருக்கும். அது முடியாது. ஏன்னா எனக்கு குடும்ப கூட்டியெல்லாம் அங்க இருக்கு, நான் போய் ஆகணும். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்க கால் பண்ணும்போது உங்க எல்லாத்துக்கும் நம்ம மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க கொடுப்பீங்க, அது சொல்லணும். என்ன கொடுப்பீங்க, எவ்வளோக்கு கொடுப்பீங்க? என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம். அதே ரேட்ல கொடுத்தா அப்புறம் என்ன அதுல வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்? உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். அதுதான், அது உங்க வாயில இருந்து வரதான் இவ்வளவு பேசணும். அதாவது இப்ப நான் காட்டின எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குறதா இருந்தாலும் நம்ம சேனல் சொன்னா மட்டும், அதாவது பிடிஎஸ் டிஸ்கவர் vlog சேனல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. பிடிஎஸ் டிஸ்கவர் vlogன்னு சொல்லி வந்தா மட்டும் எந்த பொருள் காட்டினாலும் அதுல 10% டிஸ்கவுண்ட் நான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ எங்களுக்கு நேரம் கொடுத்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.
இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க ஸ்ரீ மகாலட்சுமி மெட்டலுக்கு வந்தோம். இங்கே எத்தனை ஐட்டம் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருந்தோம், என்னென்ன விலையில காட்டியிருந்தோம், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம். அண்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்டும் வாங்கியிருக்கேன். அண்ட் இது கட்டாயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் இதிலெல்லாம் எந்த கஞ்சத்தனமும் காட்டாதீங்க. நீங்கள் எதாவது கஞ்சத்தனம் காட்டினீங்க எங்கள் மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா நாங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு சென்னையிலேருந்து மதுரை வந்திருக்கிறது யாருக்காக? உங்களுக்காக தான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போமா? அது வந்து டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப். What?